ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அருமையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில் நல்லா குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நான் ஜிஆர்பி நெய் 10 ரூபா பேக்கெட் தான் ஊற்றிருக்கேன். அது ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு கூட பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு வதங்க விட்டுடலாம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கல்லுப்பு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதனால் நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா வதங்கிட்ட பிறகு புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அந்த சுருங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற அளவுக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 3 கப்பு பாசுமதி அரிசி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். தண்ணி கொதித்த உடனே இந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா தண்ணியும் அரிசியும் சம அளவுக்கு வந்த பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடி நான் ஒரு மசாலா இடிக்கிற கல்லை மேலே வச்சுக்கிறேன் வெயிட்டுக்காக. நீங்கள் ஒரு குண்டானில் தண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி. கூடவே மஷ்ரூம் கிரேவியும் நான் வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.